திருவள்ளூர் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 5 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு அடிபணியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். நான் அழுகிறவன் அல்ல, ஊர்ந்து போய் யாரின் காலையும் பிடிப்பவன் அல்ல என்றும் ஆவேசம். எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜகவால் ஆள முடியாது. பரிவாரங்களுடன் வாருங்கள், ஒரு கை பார்ப்போம் என்றும் பாஜகவுக்கு முதலமைச்சர் சவால். கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. வக்ஃப் திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கும்பகோணத்தில் ஆர்ப்பாட்டம். நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து முழக்கம். தமிழ்நாட்டில் வக்ஃப் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும். முதலமைச்சருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள். கும்பகோணத்தில் அமைச்சர் முன்னிலையில் திமுக எம்பி சர்ச்சை பேச்சு. திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து எம்பியின் பேச்சால் முகம் சுளித்த பொதுமக்கள். நியோமேக்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் முடக்கம். பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. குறிப்பிட்ட கட்சியின் செய்தி தொடர்பாளராக மாநிலங்களவை தலைவர் இருக்க முடியாது. ஜெக்தீப் தன்கர் கருத்துக்கு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் பதிலடி. விழிஞம் சர்வதேச துறைமுகத்தை மே 2ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் அமலாக்கத்துறையை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் போராட்டம். போராட்டக்காரர்களை தண்ணீரை பீச்சியடித்து போலீசார் விரட்டியடித்ததால் பரபரப்பு. ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்களுடன் ராகுல் காந்தி எம்பி கலந்துரையாடல். கல்வியில் சாதிய பாகுபாட்டை எதிர்கொள்வது துரதிருஷ்டவசமானது என்றும் கருத்து. சத்தீஸ்கரில் 9 பெண்கள் உட்பட 22 நக்சல்கள் சரணடைந்தனர். திருந்தி வாழ நினைக்கும் நக்சல்களுக்கு அரசின் உதவிகள் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதி. கர்நாடகாவில் ரோஹித் விமுலா சட்டத்தை அமல்படுத்திடுக. முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். அதிமுக கூட்டணி குறித்து பாஜக தொண்டர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது. கூட்டணி விவகாரங்களை எல்லாம் தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை விளங்கியவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் புகழ்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். மத்தியில் 18 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக தற்போது சுயாட்சி பற்றி பேசுவது ஏன்? தேர்தலின் போது வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது திமுக மாறி மாறி பேசி வருவதாகவும் சீமான் குற்றச்சாட்டு.
தமிழ்நாடு அரசின் விண்வெளி தொழில் கொள்கை முதலமைச்சரின் குடும்பத்திற்கு பயனளிக்கும் தொழில் கொள்கை. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சைவ மற்றும் வைணவம் குறித்து அமைச்சர் பொன்முடி சர்ச்சையாக பேசிய விவகாரம். பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் காவல்துறையினர் ஆலோசனை நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த மிதமான மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. ராமேஸ்வரத்தில் டிஎம் ட்ரேடர்ஸ் கே ட்ரேடர்ஸுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. செவன் ஹில்ஸ் பாம்பன் ஐலேண்ட் ரிசார்ட்டில் அமைந்துள்ள 60 அறைகளுக்கும் சீல் வைத்து நடவடிக்கை. இனி இந்தியாவின் தொடர்பு மொழி ஆங்கிலம். தக் லைவ் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்ற கமல்ஹாசன் பேச்சு. தமிழ்நாட்டில் புனித வெள்ளியை ஒட்டி கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு ஆராதனை. கிறிஸ்தவர்கள் திறந்தவெளி சிலுவை பாதை ஊர்வலம். சங்கரன் கோவிலில் அமைச்சர் சிவசங்கர் பேருந்து சேவையை துவக்கி வழங்கிய லட்டை வாங்க பேருந்தின் பின்னால் ஓடிய சிறுவர்கள். அமைச்சர் ஏறிச் சென்ற பேருந்தின் பின்னால் சிறுவர்கள் லட்டுக்காக ஏங்கி ஓடிய நெஞ்சை உருக்க வைக்கும் அதிர்ச்சி காட்சிகள். அரியலூர் அருகே சாலையில் தாறுமாறாக ஓடிய கார் சாலையோர தடுப்பின் மீது மோதி விபத்து. காரின் டயர் பிடித்ததால் விபத்து ஏற்பட்ட நிலையில் 4 பேர் காயம். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் அருகே டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. சர்க்கரை ஆலையிலிருந்து திரவத்தை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தகவல். பெங்களூருவில் ரீல்ஸ் வீடியோவிற்காக சாலையில் சேர் போட்டு அமர்ந்து டீ குடித்த இளைஞர். வீடியோ வைரலான நிலையில் இளைஞரை கைது செய்த போலீசார். பாலியல் குற்றம் என கூறி மாட்டு வண்டியில் இழுத்துச் செல்லப்பட்டு இளைஞர் நிர்வாணமாக்கப்பட்டு தாக்குதல். வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் உத்தரப்பிரதேச போலீசார் வழக்கு பதிவு. அமெரிக்காவுடன் தொழில்நுட்ப கூட்டாண்மையை மேம்படுத்த தயார். எலான் மஸ்குடனான தொலைபேசி உரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலில் டிராகன் பட நடிகை கயாதுலோகர் சாமி தரிசனம். சிறப்பு பூஜையில் பங்கேற்று பக்தர்களுக்கு உணவளித்து ஏற்பாடு. மணிரத்னம் இயக்கத்தில் கமல் சிம்பு நடித்த தக் லைஃப் திரைப்படம். படத்தின் ஜிங்குச்சா பாடல் யூடியூபில் வெளியானது. நடிகர் சூரி நடிக்கும் புதிய படத்தின் டைட்டில் லுக் போஸ்டர் வெளியானது. படத்திற்கு மண்டாடி என பெயர் சூட்டல். அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் துஷாரா விஜய் நடித்த வீரதீர சூரன் படம் ஏப்ரல் 24ஆம் தேதி OTT தளத்தில் ரிலீஸ்.